ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா புட் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரம்ஜானுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் என்ன நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூடி பேஸ்ட்டு தான் எப்போவுமே ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா கையில் எரியாது. ஸோ நான் தண்ணியில் போட்டுட்டு தான் கட் பண்ணேன். பட் இஞ்சி சீவும்போது சீவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போடுங்க. அதுக்கு முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா சீவ வர மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு வேலை பார்த்தனால கையில் ஏதோ கட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ப்ளட்டு வந்துச்சு, அதெல்லாம் காட்ட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் காட்டியிருக்கேன். சரி, ஓகே, வாங்க. அடுத்ததாக நான் இஞ்சி பூடி பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரம்லான் மதத்தில் நம்ம குழம்பா செஞ்சு சாப்பிட்றத விட கிரேவி மாதிரி ஏதாவது செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சஹர் டைமில் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ரீஸ்டாக்கிங்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். இந்த தடவை அமலியா வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா சஹர் டைமில் டீ போடுறதுக்காக. ஏன்னா அந்த தடவை மில்க் ஷேக்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்கனால பாலை மில்க் ஷேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம டீ போட வேணாம் அப்படின்றதுக்காக அது வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ரை பண்ணுவோம்ல, அதுக்காக ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். சுகருமே அப்படி தான். இந்த தடவை ரீஸ்டாக்கிங் கொஞ்சம் திங்ஸ் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி வாங்கின திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரம்லானுக்காக இந்த தடவை நான் ரொம்ப ஸ்பெஷலாக எதுவுமே வாங்கலை. ஏன்னா ஸோ என்னால் முடிஞ்சளவு எளிமையாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக வாங்கியிருக்கேன். ஸோ பிளாக் டேட்ஸ் தான் நான் எப்போயுமே சாப்பிடுவேன். அம்மா ப்ரௌன் வாங்கியிருந்தாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பிளாக் தான் பிடிக்கும். ஸோ கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் வச்சுருந்தேன். இதில் நட்ஸ் வச்சு நீங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ அது நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா இது ஒரே நாளில் பண்ண ஷூட்னால ஸோ அடுத்தடுத்து கிளிப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே நான் வீடியோவில் காட்டலை. ஸோ அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடிய திங்ஸை தான் இந்த தடவை வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இது நான் குழந்தைங்களுக்கு ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். டேங் குவான்டிட்டி கம்மியாக தான் வாங்கினேன். ஏன்னா இந்த தடவை ஃப்ரூட் ஜூஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஃப்ரூட்டில் ஜூஸ் பண்ணிக்கலாம், டேங் அதிகம் பயன்படுத்த வேணாம் அப்படின்றதுக்காக குவான்டிட்டி கம்மியாக வாங்கியிருக்கேன். அதே மாதிரி காஃபி பவுடரும் டீ தூள் பவுடர் அதுவுமே அதே மாதிரி தான். நம்ம எப்போவும் மந்த்லி நார்மலாக வாங்குவோம். ஸோ நோம்பு டைமில் அதிகமாக குடிக்க மாட்டோம் அப்படின்றக்கா அதுவுமே கம்மி தான். நன்னாரி நான் எப்போவுமே கலர்டு நன்னாரி தான் வாங்குவேன். பட் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை பண்ணேன். ஸோ அடுத்து ஆகராக்கர் நம்ம எப்போவுமே வாங்குறது தான். சில சமயம் எப்போவுமே ஃப்ளேவர்டு, அந்த கலர் ஃப்ளேவர்டு வாங்குவேன். ஸோ இந்த தடவை நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்லையும் அதுக்கப்புறம் தேங்காய் பால் அந்த மாதிரி ஆகர் செய்யலாம். கலர் அந்த ஃப்ளேவர் கலர்டு உள்ளது வேணாம், மிக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கலை. அதே மாதிரி தான் எசன்ஸும் ரோஸ் மில்க் எசன்ஸ் அந்த மாதிரி நான் எதுவுமே வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆகர் செய்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேர் பவுடர் பண்ணி வச்சுக்காங்க. பவுடர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு குவான்டிட்டி தெரியாது, அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பவுடர் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வெயில் காலத்தில் ஆகர் ரொம்பவே நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்கு. அதையும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்போ பார்த்தாலுமே கிச்சனில் போய் நின்றுட்டுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த இஃப்தாருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக சின்னதாக வேலைகள் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட்டு தான் நிறைய பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே குவான்டிட்டியாக நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வேறு ஒரு கவரில் இதை ரோல் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஸ்டஃபிங் வேணும்னா ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை சின்னதாக கட் பண்ணி கொத்து சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு அது பர்சனலாக பிடிக்கும். ஸோ அதனால் இந்த தடவை நான் சப்பாத்தியை கொஞ்சம் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அது கொஞ்சம் அப்போதைக்கு நம்ம மாவு போட்டு உட்காந்து தேய்ச்சிட்ருக்காமல் நம்ம சஹருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலாம் போனால் யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப ஹார்டாக மாறிடும். இப்படி நீங்கள் ரோல் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகவும் செய்யாது, ஹார்டாகவும் மாறாது. அடுத்ததை நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நோம்புக்கு முன்னாடி எனக்கு ஜம்சம் வாட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிச்சு.
மக்காவோட ஈத்தப்பழமும் சாப்பிட்ற பாக்கியம் வந்து கிடச்சிச்சு. ஸோ ரமலானுக்கு முன்னாடியே வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லா அல்லாவோட கிருபையினால் ஜம்சம் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ரமலான் நான் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ரமலானை முடிஞ்சளவு, அதாவது இஃப்தாருக்கே வந்து நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் இப்போது வந்து ஃப்ரீஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம அதில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அதில் சேவ் ஆகிற அமௌண்ட்டை வந்து நம்மளோட முடிஞ்சளவு தான தர்மம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதனால தான் இந்த தடவை வந்து நான் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக வாங்க முடியுமோ அவ்வளோக்கு ரொம்ப நீடட் திங்ஸ் மட்டும்தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவு ரமலானில் பண்ணக்கூடிய முக்கியமான காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழுகவும் ஓதுவோம். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக அது வந்து நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நன்மை. கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. வீண் விரயம் கண்டிப்பாக பண்ணாதீங்க. அது பண்ணாமல் தான தர்மத்தில் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணிங்கன்னா நம்ம வைக்கிற நோன்பு அல்லாஹ் உடனே நம்ம ஏற்றுக்குருவான். நோன்பை முழுமையாக பிடிச்சி நம்மளோட ஹலாலான நிறைய துவாக்கள் கபுலாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாட்ட கண்டிப்பாக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.